நம்ம சிலுவையின் ஆசீர்வாதங்கள் 33வது கூடுகைக்காக நம்ம வந்து 23வது கூடுகைக்காக நம்ம வந்திருக்கிறோம். தேவன் நம்ம ஒவ்வொரு ஆசிரியப்பாக நம்ம ஆன்லைனில் பார்த்துருக்க ஒருவன் தேவன் ஆசிரியப்பாக நம்ம முதலாவது தொடக்க ஜபத்தை மத்தியில் இருக்கிற சிஸ்டர் சில்வியா சத்தியம் அவர்கள் வந்து பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவர். எங்களை உருவாக்கி எங்களுக்கு ஜீவன் கொடுத்து ஆண்டவரே, அந்த ஜீவன் நீர் நாங்கள் உம்முடைய சாயலை இழந்து போன போது நீர் மறுபடியும் நீர் வந்து ஆண்டவரே புது சிருஷ்டிகளாக எங்களை மாற்றினீர். ஆண்டவரே, உம்முடைய பெரிய தியாகத்துக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த லெந்து நாட்களிலே நாங்கள் உம்முடைய சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நீர் பட்ட பாடுகளையும் ஆண்டவரே எங்களுக்காக நீர் செய்த தியாகத்தையும் நாங்கள் தியானிக்கும்போது ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளோ சத்தியங்களை நீர் கற்றுக் கொடுக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாட்களுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறதுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, நாங்கள் புதிதாக காரியங்களை அறிந்து கொள்ள அதன் மூலமாக நாங்கள் உண்மையில் அன்பில் பெருகவும் நன்றி அறிதலில் பெருகவும் விசுவாசத்தில் பெருகவும் எங்களுக்கு உதவி செய்தரலும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தரலும். இந்த சத்தியங்களை கேட்கிற எல்லாரும் ஆண்டவரே புதிதான முறையில் ஆசீர்வதிக்கப்படட்டும், பலப்படட்டும். உமக்கு எல்லா துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் இப்போது தேவனை துதிக்கலாம். நம்மத்தில் இருக்கிற சாஜி அவர்கள் வந்து நமக்கு ஆராதனைக்குள்ள நடத்தி செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. செங்கடல் மேல் அசைவாடி எல்லா தடைகளை மாற்றீரே, செங்கடல் மேல் அசைவாடி எல்லா தடைகளை மாற்றீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. எங்கள் அசைவு அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே.
அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடி நீர். பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடி நீர். எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பாருங்க, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நம்ம கர்த்தருடைய ஆவி இங்கே அசைவாடி கொண்டிருக்கா. நம்ம மீண்டும் இந்த வரிகளை பாடலாம். பவுலும் சீலாவும் பாடின பொழுது சிறைச்சாலையிலிருந்து விடுதலை அடைந்தார்களாம். இதனால் நம்ம பாடும் பொழுது நம்மளுடைய சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலை கட்டளையிட விருப்பமாக இருக்கிறார். பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடி நீர். பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலை மேல் அசைவாடி நீர். எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. ஹல்லேலூயா. ஒரு புதிய தொடர்ந்து பாடலாம். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்க பாடின கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. நம்ம இந்நாள் வரைக்கும் காத்த தேவன், இம்மட்டும் உதவியன எபினேசர் இல்லையா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு தடவை நம்ம நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கி நீர் தப்புவித்தீர், சுமந்தீர் சுகம் தந்தீர். சொல்லலாம். தாங்கி நீர் தப்புவித்தீர், சுமந்தீர் சுகம் தந்தீர்.
கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, கன்னியாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தேற்றி சுமந்து வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தேற்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கிறீர், கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீர். கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கிறீர், கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீர். நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. மெய்ப்பன் போல கரங்களிலே ஏந்தி மகிழ்கிறீர், மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகின்றீர். மெய்ப்பன் போல கரங்களிலே ஏந்தி மகிழ்கிறீர், மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா. அப்படி எழுந்து கொள்ளலாம். ஏசையா நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே, சொல்லலாம் கிருபையினாலே, வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. துக்கங்கள் பாடுகள் பலவீனங்கள் பாவங்கள் நோய்கள் சுமந்து தீர்த்தீர். துக்கங்கள் பாடுகள் பலவீனங்கள் பாவங்கள் நோய்கள் சுமந்து தீர்த்தீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா. கைகளை உயர்த்தி அப்படியே ஏசையா, நன்றி ஐயா 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 ஏசையா. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே,
இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தி கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. நன்றி ஐயா ஏசையா. அப்படியே நம்ம உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். எத்தனையோ காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார், அதெல்லாம் நினைவு கூறலாம். ஆமராஜா, நான் தாழ்மையில இருந்தேன், என்னை உயர்த்தி வைத்தீங்க, கண்மணின் மேல உயர்த்தி வைத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி அப்பா. ஏசையா நன்றி ஐயா. ஏசையா நன்றி ஐயா. ஏசையா. மீண்டும் சொல்லலாம். நன்றி ஐயா ஏசையா. 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 கருவிலிருந்து தாங்கி வந்தி கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீ இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தி கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீ இரக்கத்தினாலே. நன்றி அப்பா ஏசப்பா. 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 கருவிலிருந்து தாங்கி வந்தி கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீ இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தி கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீ இரக்கத்தினாலே. நன்றி அப்பா ஏசப்பா. நன்றி அப்பா ஏசப்பா. நன்றி அப்பா. எங்களை பாட வைத்ததற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா ஏசப்பா. நன்றி அப்பா ஏசப்பா. நன்றி அப்பா ஏசப்பா. ஆமென். இப்போ கூட நம்ம இஸ்ரேல் தேசத்துக்காகவும் இந்திய தேசத்துக்காகவும் நம்முடைய சபைக்காகவும் நம்ம ஜெபிக்க போய் நம்ம இருக்கிற சிஸ்டர் எஸ்தர் அவர்கள் வந்து நம்ம ஜெபிப்பார். ஜெபிப்போம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவரே, நீர் பரிசுத்தர் என்று நாங்கள் பார்க்கிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சாயங்கால வேளையில் ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, அந்த நாட்டை நாங்கள் ஆண்டவரே மனதார நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி ஆண்டவரே இந்த பூமியின் எல்லையிலிருந்து அவர்களை கூட்டி சேர்ப்பேன் என்ற தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களில் குருடர்கள், சப்பானிகள், ஆண்டவரே கர்ப்பிணி பெண்கள், பிள்ளைத்தாய்ச்சிகள் எல்லாருமே நான் கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் அவர்களுக்கு பிதாவாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, சிதறடிக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே எல்லா எல்லைகளிலிருந்து கூட்டி வருகிற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. எல்லாரும் இணைந்து உம்மை பிதாவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலத்திலே ஆண்டவரே அப்பா நீர் வைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியமாக இருக்கிறதப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களே நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அங்கே ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் உம்மை கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவரே உம்முடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் அவர்கள் கைக்கொண்டு நடக்கும்படியாக உம்முடைய கிருபையின் ஆண்டவரே இரக்கத்துக்குள்ளே அவர்கள் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. அங்கே நடந்து கொண்டிருக்கிற அந்த ஆண்டவரே போர்லே தேவனுடைய கரம் இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கத்தாவே அங்கே ஒரு அமைதல் உண்டாகும்படியாக எல்லா விதமான ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் எந்தெந்த இடங்களில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு அரணாக இருந்து நீ நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. 2 நாடுகளுக்கும் ஆண்டவரே மத்தியிலே ஒரு சமாதானம் நிலவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே நீர் அசைவாட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே உலக இரட்சகர் என்பதை ஒவ்வொரு ஜனங்களும் கண்டுகொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆவியானவரே நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்திய தேசத்துக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியாவின் ஆண்டவரே 28 மாநிலங்களுக்காக 9 யூனியன் பிரதேசங்களுக்காக ஆண்டவரே ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஆண்டவரே அவர்களை தேவன்தாமே நீர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே மெய்யான தேவன் என்பதையும் நீர் ஒருவரே எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினீர் என்பதையும் மீட்கும் பொருளாக நீர் வந்திருக்கிறதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். உம்மை கண்டுகொள்ளும்படியாக தேசத்திலே ஆண்டவரே காணப்படுகிற எல்லா விக்கிரக ஆராதனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டோடு ஒளிந்து போகும். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே விரோதமான செயல்கள், கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக திருச்சபைகளுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா விதமான எதிர்ப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே மறைய வேண்டுமாக ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே திருச்சபைகள் இயேசுவின் நாமத்தினால பாதுகாக்கப்பட இன்னும் அதிகமாக உருவாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இருக்கிறப்போ ஆண்டவரே எதிர்ப்புகள் எல்லாம் மறையட்டும். ஆண்டவரே RSS, BJP, பஜ்ரங் தள், சிவசேனா, காயத்ரி மந்திரா இப்படிப்பட்ட ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே குழுமங்கள் எழுந்து தகப்பனே ஊழியத்துக்கு விரோதமாக ஆண்டவரே கிறிஸ்தவத்துக்கு எதிராக ஆண்டவரே செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா விதமான அந்தகாரத்தின் கிரிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாகுவதாக. ஆண்டவரே உம்முடைய செயல்களே மகத்துவமான காரியத்தை நீ செய்கிற தேவன் என்பதை புரிந்து கொள்ளட்டும் கத்தாவே. ஆண்டவரே இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று வசனம் சொல்லுகிற பிரகாரமாக ஆண்டவரே அப்பா அவர்கள் மனிதர்களோடு அல்லப்பா தேவனோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே தேசம் கர்த்தருடையது. ஆண்டவரே பூமி அது நிறைவும் கர்த்தருடையது என்று பார்க்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சுதந்திரமாக ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே உமது கரம் ஆண்டவரே கிரியைகளை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். EV மிஷனில் தேவனுடைய ஆண்டவரே சித்தம் நிறைவேறட்டும் கத்தாவே. அவர்கள் போட்டிருக்கிற எல்லா மந்திரங்கள் எந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீர் இடைப்படணும், உமது சித்தம் இந்த பூமியிலே நடக்கட்டும் என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஏற்ற மனிதர்களை ஆண்டவரே நீர் ஏற்படுத்துவீர். அதற்காக ஸ்தோத்திரம். நான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை எழுப்புகிற தேவனாக இருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அவியானவரே அதே போல் எங்களுடைய திருச்சபைக்காக இந்த ஜாய் சர்ச்சில் இருக்கிற ஆண்டவரே வந்து அப்பா நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே ஜீவ ஊற்று புறப்படும்படியாக ஆண்டவரே அப்பா நினமுள்ளதை அவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே புசிக்கத்தக்கதான ஆண்டவரே இந்த திருவசனங்களே அவர்கள் ஆண்டவரை உண்டு மகிழும்படியாக அவனுடைய வாழ்க்கைக்கு அது நிறைவாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வருகிற ஒவ்வொருவரும் கத்தாவே ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படட்டும். இவர்களை பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவரை அப்போ அந்த ஜீவம் ஆத்துமா வேலை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதல் எல்லாருக்குள்ளேயும் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய போதகருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா பாஸ்டமாவுக்காக பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் நீர் வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறீர். அதற்காக கொடான கொடி நன்றி கத்தாவே. இன்னும் அறியாதோருக்கும் ஆண்டவரே இப்படிப்பட்ட சத்தியங்கள் புறப்பட்டு போவதற்கு ஆண்டவரே பயன்படுத்துகிற மீடியா ஊழியங்களுக்காக புத்தக ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன் கத்தாவே. அவர்கள் செய்கிற ஆண்டவரே நற்கிரிகள் மூலியமாக உமது ஆண்டவரே சத்தியம் எல்லா இடத்துலையும் பரவட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் கத்தாவே. அவையானவரே அவங்க போக்கையும் வரத்தை நீர்தாமே ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. அப்பா அந்த இடத்துல வருகிறவர்கள் என்ன தேவையோடு வந்தாலும் ஆண்டவரே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று திரும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் கேட்கக்கூடிய இந்த 23வது நாளிலே ஆண்டவரே சிலுவையின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறதை இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்பா. அதை முழுவதுமாக நாங்கள் அனுபவிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கே அது மகிமை உண்டாகட்டும் கத்தாவே. வந்தவர்கள் ஆண்டவரே மீடியா மூலியமாக ஆன்லைன் மூலியமாக கேட்குற அத்தனை பேரும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போது சிலுவையின் ஆசீர்வாதங்களை நம்ம கேட்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பாஸ்டர்ஸ்
பாஸ்டர் மூலமாக நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம கேட்டிருக்கோம். சிலுவையிலேருந்து வருகிற ஆசீர்வாதங்கள், அநேக ஆசீர்வாதங்கள் நம்ம லைஃப்பில் தேவன் கிருபையை கொடுத்துருக்கிறார். சிலுவையிலேருந்து வர ஆசீர்வாதங்கள் பார்த்திங்கன்னா அப்படின்னா குறைவுகளை நிறைவுள்ளதாக, அதாவது பரிபூர்ணமான ஒரு நிறைவான காரியங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தார். அது மாதிரி சாபங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதமாய் மாறினது. உங்களுடைய நோய்கள் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார் இயேசு. எல்லாமே பரிபூர்ணமாக செய்து முடித்தார். அந்த பரிபூர்ணமான சிலுவையின் ஆசீர்வாதங்களை நம்ம கேட்க போயிடும். நம்ம மத்தியில் இப்போ பாஸ்டர் சியாம்பால் இருக்கிறாங்க. அவங்க வந்து நமக்கு சிலுவையின் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். கர்த்தர் நல்லோர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சபையாரை நான் வாழ்த்துகிறேன். தொலைக்காட்சி மூலமாகவும் ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்னைக்கு 23வது நாள். இந்த 23வது நாளில் கூட நம்ம சிலுவை பற்றி நாம் நிறைய காரியங்கள் நம்ம தியானிக்க இருக்கிறோம். சிலுவையின் ஆசீர்வாதங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கென்று பல காரியத்தை செய்து முடித்திருக்கிறார். பிதாவும் நமக்காக பல காரியத்தை சிலுவையில் மூலமாக செய்து முடித்திருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். மனுஷனை பாவம் செஞ்சாங்க பாருங்க. மனிதன் பாவம் பண்ணா, பாவம் பண்ணுன வெறுமையா என்ன செய்யல, மனுஷனை அப்படியே விட்டுல, எப்படியே கெட்டு போன்னு சொல்லி என்ன செய்யல, விடலை. பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது வாசிக்கிறீங்களா? சத்தமா மைக்கில். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். பகை உண்டாக்குவேன். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பாருங்க, கர்த்தர் மிகப்பெரிய நல்லவராகவே இருக்கிறார். மனிதன் பாவம் பண்ணிட்டான், உடனே என்ன செய்யல, அவனை தண்டிக்கல. உடனே என்ன செய்யல, அவனைய ஒன்றும் இல்லாமல் போ அப்படின்னு சொல்லலை. சொல்றாரு, பாவம் செஞ்சிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். அந்த நேரத்தில் கூட கடவுள் என்ன பண்றாரு, ஒரு ஆறுதலான ஒரு வசனத்தையும், ஆறுதலான ஒரு வார்த்தையும், ஆறுதலான நம்பிக்கையும் இந்த இடத்துல கொடுக்கறத பார்க்க முடியுது. ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட வார்த்தைகள் பார்க்குறப்போ பாருங்க, நல்லா கவனிச்சு பார்க்குறப்போ, அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாவத்துக்கு காரணமாக இருந்த பிசாசை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் குமாரன் இந்த உலகத்துக்கு வர போறாரு, அவர் என்ன செய்ய போற, என் பிள்ளைனை ஏமாத்தி நீ என்ன பண்ண, இந்த உலகத்தை நீ மீட்டுக்கு சம்பாரிச்சிட்டேன், அவரும் என்னோட பிள்ளை என்ன செய்ய போற, இந்த உலகத்துக்கு வர போறாரு, ஒரே ஒரு பேரக்குமாரன் இந்த உலகத்துக்கு வர போறாரு, அவர் மூலியமா உன் தலையை என்ன செய்ய போற, நசுக்க போற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கட்டளையும் ஒரு ஞாபகத்தையும் என்ன பண்ணாரு, தேவன் என்ன பண்ணாரு, நிர்ணயம் பண்ணார். சிலர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, என்னங்க மனுஷன் தப்பு பண்ணிட்டானல்ல, மன்னிச்சிருக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி மன்னிச்சிட்டோம்னா கடவுள் நியாயமற்றவராக இருப்பாரு, நீதி பாடகராக இருக்க முடியாது. தப்பு பண்ணிட்டா அவனுக்கு என்ன செய்யணும், தண்டனை கண்டிப்பாக என்ன செய்யணும், கொடுத்துதான் ஆகணும். சரி, அப்படியே தண்டனை கொடுத்தா இவ்வளோ என்ன சொல்லுவாங்க, இப்போ மன்னிச்சிருக்கூடாதா, கடவுள் இவ்வளோ கொடுமையான ஒரு ஆண்டவரா அப்படிங்க பேசுவாங்க. தப்பு பண்ணி தண்டனை கொடுத்தா என்ன சொல்றது, இப்படி பேசுகிற ஆட்களும் உண்டு. மன்னிச்சு விட்டாலும் அவர் நியாயமே இல்லாத ஆளு அப்படின்னு சொல்லி பேசுகிற ஆளு உண்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிதாவானவர் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்ய இருக்கிறார். அதுதான் இங்கே முதலில் அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம். ஆதியாகமம் 3:15 முதல்ல அறிவிக்கப்பட்ட ஒரு சுவிசேஷம். இயேசுவானவர் என்ன பண்ணாரு, அவருடைய தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு என்ன பண்ணுவான், அவருடைய குதிகாலை நசுக்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ குதிகாலை நசுக்குவான், அது அர்த்தம் என்ன, அது காரண காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, அதுதான் சிலுவையில் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
நீ தப்பு பண்ணிட்டுப்பா, இந்த உலகத்து ஜனங்கள் தப்பு பண்ணிட்டாங்க, இந்த தண்டனை வந்து என்ன செய்ய முடியாது, இவரால் சுமக்க முடியாது, இவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்காக என்னோட ஒரே ஒரு குமாரன் என்ன செய்ய போகிறேன், இந்த உலகத்துக்கு நான் அனுப்ப போகிறேன். அவர் மூலியமா எல்லா விதமான பாடுகளையும் எல்லா விதமான தண்டனைகளும் அவர் மேல் என்ன செய்ய போகிறேன், நானே சுமத்த போகிறேன்னு சொல்லி பிதாவானவர் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி முதலில் நம்பிக்கை ஏற்ற விதத்தில் இந்த வசனத்தை என்ன பண்ணியிருக்காரு, சொல்லி வைத்திருக்கிறார். பாருங்க, ரோமர் 3 23 வசனத்தை பார்க்கும் பொழுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களான ஆனார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் கூட பாவம் இல்லாத ஒரு மனுஷன் உலகத்தில் ஒருத்தர் கூட இல்லை. ஏன்னா பாவம் செஞ்சது யார் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தான். ஆனால் ஒரு மனுஷன்தான், ஒரு ஆண் தான் பாவம் செஞ்சதாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால தான் இயேசுவானவர் வந்து எந்த விதமான மனிதனுடைய உதவி இல்லாமல் கண்ணின் மரியாதை இடத்துல என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து ஒப்புவித்து இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். அப்படி வேதம் வந்து நமக்காக தெளிவாக நமக்கு போதிக்கிறது. ஏன் ஆணின் உதவியோட பிறக்கலைன்னா இந்த ரீசன், இந்த காரணத்தினால தான் என்ன பண்ணார், இயேசுவானவர் வந்து எந்த மனுஷனுடைய உதவி இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு இந்த உலகத்தில் அவர் அவதரித்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது, நம்ம பார்க்க முடியுது. சரி, உலகத்தில் அவதரிச்சாரு, அவதரிச்சு எல்லாம் முடிஞ்சு போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ லேவியராகமம் 17 அதிகாரம் 11 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. அப்போ ஆத்துமாக்கள் யாருங்க? நம்ம தான் ஆத்துமாக்கள், மனிதர்கள் தான் ஆத்துமாக்கள். அப்போ நாம வந்து மீட்கப்பட வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து பாவம் செய்யறப்ப என்ன பண்ணுவாங்க, போய் ரத்தத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, தெளிப்பாங்க. எப்படி தெளிப்பாங்க? ஒரு ஆட்டியோ இல்லை பறவைகளோ என்னத்தை என்ன பண்ணுவாங்க, பள்ளி கொடுத்து என்ன பண்ணுவாங்க, ரத்தத்தை வந்து என்ன செய்வாங்க, தெளிப்பாங்க. எதுக்குன்னா, நான் இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டேன், இந்த பாவம் வந்து நான் என்ன செய்கிறேன், பலிபீடத்தில் வந்து என்ன பண்ணுறேன், இதை வந்து ரத்தத்தை வந்து நான் தெளிக்க போகிறேன், என்னுடைய பாவத்தையும் எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறேன், இந்த ஆட்டு மேலே என்ன செய்ய போகிறேன், வைக்கிறேன். ஆகவே இந்த பாவத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி பலிபீடத்தில் வந்து ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க, நமக்காக என்ன பண்ணார், அன்னைக்கு வந்து என்ன பண்ணார், பலியை இட்டார்கள். ஆத்துமாக்களுக்காக, மனிதர்களுடைய பாவத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ரத்தத்தை வந்து அந்த இடத்துல அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணாங்க, பலியிட்டாங்க. ஸோ அந்த மூலமாக என்னது, சுத்திகரிக்கப்பட்டது, பாவங்கள், நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எபிரேயரில் 9:22 கூட நம்ம பார்க்குறப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது பைபிளில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் தெளிவாக பார்க்குறப்போ ஒரு குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட வேண்டும், குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட வேண்டும். எத்தனை நாளைக்கு தான் போய் பாவம் செஞ்சுட்டு போய் ஒரு ஆட்டியும் மாட்டியும் பறவைகளும் பலியிட்டு இருக்கிறது? ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரு நிவாரண பலியாக ஒருத்தர் என்ன செய்யணும், ரத்தத்தை சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லிதான் இயேசுவின் ரத்தம் இந்த உலகத்தில் சிந்தப்படும்படி ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக நமக்கு போதிக்கப்படுகிறது. இங்கே பார்க்கிறோம். சரி, இயேசு சிலுவையில் அடிச்சதாருங்க. சிலரை சொல்றாங்க யூதர்கள் சிலுவையில் அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க ரோமர்கள் வந்து சிலுவையில் வந்து அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி டிபேட் வந்து இன்னைக்கு போயிட்டு தான் இருக்கு. நாங்கள் ரோமர்கள் சொல்றாங்க, நாங்கள்லாம் ஒன்றும் அடிக்கல, யூதர்கள் தான் பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க, நாங்கள் என்ன பண்ணோம், செஞ்சோம். இல்லை இல்லை இல்லை, நாங்கள் பிடிச்சா இன்னைக்கு செஞ்சிருவீங்களா அப்படின்னு யூதர்கள் என்ன பண்ண இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, அன்னைக்கு இயேசுவை கொல்ல வேண்டும், இயேசுவை அடிக்கப்பட வேண்டும், இயேசு மேல் இருந்த கோபத்தினால என்ன பண்ணியிருக்காங்க, யூதர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பிடிச்சிட்டு வந்து ரோமர் கையில் கொடுத்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது, ஒரு உயிர் எடுக்கவோ அந்த உயிருக்குண்டான தண்டனை கொடுக்குறக்கோ இவங்களுக்கு என்ன செய்யலை, அதிகாரம் இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோமர் ராஜ்யம் தான் இருந்ததுனால இவங்களுக்கு எந்த விதமான அதிகாரம் உள்ளது இல்லை.
இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணியிருக்காங்க, பிடிச்சிட்டு வந்து இயேசுவை வந்து பிடிச்சிட்டு வந்து ரோமர் கை கொடுத்து அவங்க ஆணி அடித்தாங்க. இவங்க பிடிச்சிட்டு வந்தது உண்மைதான், ஆணி அடித்தது உண்மைதான், அவர் இறந்தது உண்மைதான், அவர் உயிர் தெழுந்தது உண்மைதான். ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ரோமர்கள் அடித்தாங்க, யூதர்கள் அடித்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் போங்க, 22ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. 22, 23 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 22, 23. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். ஆணியடித்து கொலை செய்தீர்கள். அக்கிரமக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல. அக்கிரமக்காரர்கள் யாருங்க? புறஜாதியா இருக்க பேரு தான் அக்கிரமக்காரர்கள். யூதர்களை யாரு பார்த்தீங்களா? இவங்களுக்கு 10 கற்பனை இருக்கு. இவங்க உடன்படிக்கையின் பிள்ளைகள், உடன்படிக்கையின் படி வாழுகிறவர்கள், 10 கற்பனைப்படி இருக்கிறவர்கள். இவர்களுக்கு வந்து யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அக்கிரமக்காரர்கள் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா புறஜாதிகள். கிறிஸ்துவை, அதாவது தேவனை, பிதாவை, யெகோவாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாருன்னு சொல்லுவாங்க? அக்கிரமக்காரர்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள்கிட்ட வந்து இயேசுவை வந்து ஒப்பு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே இந்த ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் பேதுரு சொல்றாரு, தேவன் நிர்ணயித்த ஆலோசனைப்படி, தேவன் நிர்ணயித்த ஆலோசனைப்படி. இது எப்போ என்னைக்கு நிர்ணயம் பண்ணாரு? ஆதியாக 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு என்ன பண்ண நிர்ணயம் பண்ணாரு? ஆதியில் என்ன பண்ணாரு? 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆதியாகத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நிர்ணயத்தின்படி இயேசுவை யார் ஒப்பு கொடுத்தாரு? பிதா வந்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். பிதா. இவங்க பிடிச்சி அடிச்சிட முடியுமா? இயேசு கிறிஸ்துவை பிடிச்சி இவங்க அடிச்சிட முடியுமா? ஒரு செகண்ட் போதுங்க தப்பிச்சு போறதுக்கு. ஒரு செகண்ட் போது வான தூது சேனைகள் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க? பஸ்பமாக்க முடியும். ஒரு நொடி பொழுது இந்த உலகத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேவனை எப்படி மனிதர்களால் பலி கொடுக்க முடியும்? எப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் பாவம் செய்கிறப்போ, மனிதர்கள் பாவம் செய்கிறப்போ ஒரு மிருகத்தை என்ன பண்ணுவாங்க? பலியிட்டது போல பிதாவானவர் வந்து ஒரு ஆசாரியராக என்ன பண்ணியிருக்கார்? இயேசுவை நமக்காக என்ன பண்ணியிருக்கார்? சிலுவையில் பலி கொடுத்திருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. இதாங்க உண்மை. அன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க? ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க? பலி கொடுத்தாங்க. இது தேவன் என்ன பண்ணாரு? இயேசுவை என்ன பண்ணியிருக்காரு? அவர் நிர்ணயத்தின்படி நமக்காக என்ன பண்ணியிருக்காரு? சிலுவையில் அவர் என்ன பண்ணியிருக்காரு? பலியாக ஒரு ஆசாரியராக என்ன பண்ணியிருக்காரு? செயல்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, எபிரேயர் 2:9 நம்ம வாசிக்கிறப்போ, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு. என்னங்க அது? என்ன ஐஸ்கிரீமா ருசி பார்க்கறதுக்கு? இது ஸ்வீட்டா? மரணத்தை வந்து அவர் ருசி பார்த்தாராம்மா. ரொம்ப அது ஒரு டேஸ்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு? அதை என்ஜாய் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு? மரண சிலுவையை என்ன பண்ணியிருக்காரு? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். யாருக்காக? நமக்காக, நம்ம ஒவ்வொருத்தருக்காக என்ன பண்ணியிருக்காரு? இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை என்ன பண்ணியிருக்காரு? அவர் ஆவலாக என்ன பண்ணியிருக்காரு? சிலுவையில் என்ன பண்ணியிருக்காரு? மரணத்தை நம்ம ஒவ்வொருத்தருக்காக. நல்ல ஒரு வார்த்தை கவனிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்காக, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக, ஆன்லைனில் பார்த்துருக்கவங்க ஒவ்வொருத்தருக்காக, தொலைக்காட்சி மூலமாக பார்த்துருக்கவங்க ஒவ்வொருத்தருக்காக மரணத்தை அவர் ருசி பார்த்தார். நாம் வாழ்ந்திருக்கும்படி, நாம் சிறந்திருக்கும்படி, நாம் எல்லா விதமான ஒட்டுமொத்த நன்மைகள் பெறும்படி, இந்த பாவத்திலிருந்து விடுதலாகும்படி
இயேசுவானவர் மரணத்தை ருசி பார்த்தார். நாம் வாழ்ந்திருக்கும்படி, நீடித்த ஆயுசு நாட்கள் வாழ்ந்திருக்கும்படி. இயேசு 33 வருஷம் தான் வாழ்ந்தார். அல்ப ஆயுசுன்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில். நாம் நீடிய வாழ்நாள் வாழும்படி அவர் இப்படிப்பட்ட சிலுவையில் தெய்வீக மகத்தான ஒரு மாற்றத்தை அவர் செய்து முடித்திருக்கிறார். இது என்ன சொல்லுவாங்க? டிவைன் எக்ஸ்சேஞ்ச் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, நடந்திருக்கு. பாருங்க, 2016 நினைக்கிறேன், 2016 சென்னையில் ஃப்ளட்டு வந்தது, ஒரு வெள்ளம் வந்தது. பார்த்துருக்கீங்களா? வெள்ளம் வந்தது பாருங்க. அந்த வெள்ளம் வர்றப்போ நானும் நாங்கள் சர்ச்சில் இருக்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ளட் ரிலீஃப் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நியூஸில் கேள்விப்பட்டோம். அந்த வெள்ளம் அந்த சட்டரை ஓப்பன் பண்ணி விட்டோன்னே மடன்னு தண்ணி வந்துச்சும்மா. அந்த சைதைப்பாட்டில் இருக்கிற அந்த குடிசை ஓரத்தில் இருக்கிற வீடு எல்லாம் என்னாச்சு, உள்ள தண்ணியில் வந்து அடிச்சிட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. நியூஸில் பார்த்தோம், செய்திகள் வந்து கேள்விப்பட்டோம். இங்கே முடிச்சூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தண்ணி இருந்த மாதிரி இருந்தது, திடீர்னு 3rd ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி உடனே வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு என்னாச்சு, தண்ணி வந்து மேலே வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. 2016 டிசம்பர் மாதம் சென்னையில் எங்கே பார்த்தாலும் ஃப்ளட்டு. 2015 நினைக்கிறேன், ஃப்ளட்டு சென்னையில் எங்கே பார்த்தாலும் ஃப்ளட்டு, எங்கே பார்த்தாலும் தண்ணி. 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோரில் வந்தது, சில ஹாஸ்பிட்டலில் தண்ணி உள்ளே வந்தது. அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்கு, அந்த அளவுக்கு என்ன பண்ணுது, ஜனங்கள் வந்து அந்த ஃப்ளட்டு என்ன பண்ணுச்சு, வெள்ளம் வந்து என்ன பண்ணுச்சு, ஜனங்கள் ஒரு செகண்டில் என்ன பண்ணுச்சு, ஆள் என்ன பண்ணுச்சு, காலி பண்ணிருச்சு. இது மாதிரி தான் ஒரு டேம் ஓப்பன் பண்ணி விட்டு எப்படி இருக்கு, ஒரு தேங்கிய ஃபுல் டேம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக இருக்குது, நிரம்பி வளையுது. அப்படிப்பட்ட டேமை வந்து ஓப்பன் மட்டும் பண்ணி விட்டா எப்படி அந்த தண்ணி ஸ்பீடாக போய் வந்து அந்த எப்படி அந்த இடத்த நிரப்புதோ, அந்த வெள்ளம் எப்படி போய் தாக்குதோ, அந்த மாதிரி பாருங்க கடவுளோட கோபக்கினை வந்து ஒரு டேம் மாதிரி தேங்கிருச்சாமா. ஒரு டேம் மாதிரி தண்ணி அப்படியே என்ன இருக்கு, பொங்கிட்டு நிற்குதாமா. அந்த கோப ஆக்கினி சற்று திறந்த விட்ட உடனே அந்த ஸ்பீடு மாதிரி எப்படி போகுதோ அது மாதிரி இயேசு மேல் வந்ததாமா. இயேசு வந்து அந்த கோபாக்கினை என்ன பண்ணியிருக்காரு, நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கோபாக்கினை அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் கோபாக்கினை என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கொண்டார். பாருங்க, நாம் பாவிகளாக இருந்தோம், கிறிஸ்துவுக்கு விரோதமாக நாம் இருந்தோம், பிதாக்கு நாம் விரோதமாக இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம். நம்மை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, தெரிந்து கொண்டு நீ அந்த பாவத்தை நீ அனுபவிக்க வேண்டாம், நீ அந்த தண்டனை என்ன செய்ய வேண்டாம், அனுபவிக்க வேண்டாம், உனக்காக என்ன செஞ்சிருக்க, நான் தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் என்ன பண்ணிருக்காரு, எல்லா விதமான தண்டனையை அவர் மேல் என்ன பண்ணிருக்காரு, ஏற்படுத்தி இன்னைக்கு நமக்கு என்ன பண்ணிருக்காரு, வெற்றி வாழ்வை கொடுத்து இருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கப்படுகிறது. சரி, ரோமர் 8:32 வாசிங்க. ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பாருங்க, தன்னுடைய சொந்த குமாரனை வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஒப்பு கொடுத்துருக்கிறார். நீங்கள் யாராவது உங்கள் குமாரனை, உங்கள் குமாரத்தை வந்து இந்த உலகத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? கொடுக்க முடியுமா? அந்த மனம் வருமா? வராது. இதுலேருந்து தெரியுது பிதாவுனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. நம்மளை நேசிக்கிறனால தான் பிதா வந்து என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய ஒரே ஒரு குமாரனை வந்து என்ன பண்ணியிருக்காரு, நமக்காக என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தாரு. சிலர் சொல்லுவாங்க கடவுள் வந்து மோசமானவர், கடவுள் வந்து மோசமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் வந்து கை ஒடிப்பார், கால் ஒடிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அவருக்கு இதான் வேலையா? அவர் அடையாள பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காரு. கை ஒடிக்கிறதும் கால் ஒடிக்கிறதும் அவர் என்ன கட்ட பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருக்காரு? இல்லைங்க, நாம் வாழ்ந்திருக்கும்படி ஒவ்வொருத்தருக்காக இயேசுவார் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய சொந்த குமாரனை என்ன பண்ணியிருக்காரு, ஒப்பு கொடுத்துருக்கிறார். இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, கடவுள் வந்து மோசமான பார்வைகளை என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க. மார்ட்டின் லூதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மார்ட்டின் லூதர் 1483 வந்து ஜெர்மன் தேசத்தில் அவர் பிறந்தார். அவர் ரொம்ப நல்ல ஒரு மனுஷன் பாருங்க, நல்ல ஒரு மென்மையான ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன். அவங்க அப்பா பார்த்தாரு, என்ன பண்ணாருன்னா, இவனை எப்படியாவது என்ன செய்யணும்,
லாயருக்கு படிக்க வச்சிடணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லாயர் படிப்பு வந்து ரொம்ப மவுசு. எப்படியாவது இவனை என்ன செய்யணும், நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிடணும்னு சொல்லி அவர் விரும்பினார். ஏன்னா அவர் வந்து இந்த சுரங்க வேலை தான் செஞ்சுட்டு இருந்தார். சுரங்கத்தில் வந்து ஒரு லேபர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவருக்குள்ள ஒரு தரிசனம் இருந்தது, நல்ல ஒரு பிராட் மைண்டில் அவருக்கு இருந்தது. எப்படியாவது என் பையனை என்ன செய்யணும், லாயர் ஆக்கிட்டோம்னா இவனுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து லா காலேஜில் கொண்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஜாயின் பண்ணி வச்சிருக்கிறாரு. இவர் மார்ட்டின் லூதரும் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே போய் படிச்சிருக்கிறாரு. கரெக்டாக கோயிலுக்கு போவார், அதாவது சபைக்கு என்ன பண்ணுவார், கரெக்டாக என்ன பண்ணுவார், போவார். கரெக்டாக சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார். ரொம்ப இலகிய மனசு, ரொம்ப மென்மையான ஒரு மனசும் கொண்டவர் யார் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர். சரி, இப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தார். வீட்டுக்கும் காலேஜுக்கும் இது மாதிரி படிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தார். இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஓலா கேபோ ஊப்பரோ மற்ற இன்னைக்கெல்லாம் கிடையாது. இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற பஸ் லிஸ்ட்டில் அன்றைக்கி கிடையாது. நடந்ததே போகணும், நடந்ததாக வரணும். அவர் வீட்டுக்கும் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா சில மைல் தூரங்கள் நடந்துதான் போகிறாமா. காட்டில் வழியாக தான் என்ன பண்ணி நடந்து போகணுமாம்மா. அப்படி நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் வந்து தன்னுடைய நண்பன் மின்னலை தாக்கி இறந்து போயிட்டாராம்மா. அந்த விஷயம் வந்து இவர் மைண்டில் எப்பவுமே இருக்குமாம்மா. ஒரு நாள் இவர் நடந்து வந்துட்டு இருக்காரு, பயங்கர அடமலை, பயங்கரமான ஒரு மழை பெய்யுது. மின்னல் வந்து லைட்டு அடிச்சிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது தெரியல. அப்போதான் இவர் வேண்டிட்டாராம்மா, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், செயின்ட் ஆம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு புனிதர்கிட்ட வேண்டிட்டாராம்மா. நான் இந்த மின்னல்லேருந்து தப்பிச்சு நான் எப்படியாவது நான் வீட்டுக்கு போயிட்டோம்னா நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு மாங்க் ஆக போகிறேன், அதாவது ஒரு துறவி ஆயிடுறேன், உங்கள் பணியை செய்ய நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பொருத்தனை பண்ணிட்டாராம்மா. அதே மாதிரி என்ன பண்ணாரு, காப்பாற்றப்பட்டு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் அன்றைக்கி போய் நிம்மதியாக படுத்து தூக்குனார். இவர் தான் ரொம்ப மென்மையான மனசாட்சி உள்ள ஒரு நபராச்சே. காலேஜுக்கு போகிறாரு, அங்கே படிக்க முடியல. ஐயோ, நம்ம இப்படி என்ன செஞ்ச பொருத்தனை பண்ணிட்டுமே, நம்ம எப்படியாவது என்ன செய்யணும், மாங்க் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்க ஆரம்பித்தார். மனசு உறுத்திட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம அப்பா வேற லாயர் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இப்படி ஒரு முடிவு எடுத்து நம்ம வேண்டிட்டோம், கடவுள் சொன்ன வாக்கு என்ன செய்ய நம்ம நிறைவேற்றணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், ஒரு தீர்மானத்தை எடுத்து அவர் என்ன பண்ணார், நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு துறவரத்தில் போய் ஜாயின் பண்ணிட்டார். கத்தோலிக்க துறவரத்தில் போய் என்ன பண்ணார், ஜாயின் பண்ணார். அங்கே அங்கே போகிறப்போ கடவுள் எப்படியாவது என்ன செய்யணும், நான் பிரியப்படுத்தணும், கடவுளுக்கு இணையான அந்த நீதியை என்ன செய்ய நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு, வேண்டுதலை செஞ்சாராமா. என்னதான் வேண்டுதல் செஞ்சாலும், என்னதான் கடவுளுக்கு பிரியமாக நடந்தாலும், என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தையமான குப்பையாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணாராமா. பாருங்க, முட்டிகாலே கீழேருந்து மேலே வரைக்கும் சர்ச்சில் நடந்து போகிறாமா, முட்டி போட்டு முட்டிலே நடந்து போகிறாமா. அந்த அளவுக்கு என்ன பண்ண அர்ப்பணிப்பு செஞ்சாராமா. சர்ச்செல்லாம் என்ன பண்ண ஒரு க்ளீன் பண்ண வராமா. ஏன்னா கடவுள் எப்படியாவது நான் பிரியப்படுத்தணும், கடவுளுக்கு எப்படியாவது நான் பிரியமான ஒரு பிள்ளையாக இருக்குன்னு சொல்லி எவ்வளோதான் முயற்சி எடுத்தாலும், எவ்வளோதான் கடவுளுக்கு அவர் கிரிகள் பண்ணாலும் கடைசியில் பார்க்கப்போ ரிசல்ட் ஒன்றுமே கிடையாது. ஐயோயோ, என்னோட நீதி வந்து அழுக்கும் கந்தையமாக குப்பையுமா இருக்கிறதே, நான் செய்கிறேன், ஆனால் இதில் எனக்கு எந்த விதமான திருப்தி இல்லையே, எப்படி பார்த்தாலும் நான் நீதிமான இருக்க முடியலையே, கடவுள் எதிர்பார்க்குற பரிசுத்தத்தை என்ன செய்ய முடியல, நான் பெற முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருந்தாராம்மா. அப்போ தான் போய் ஒரு பாதிரிகிட்ட போயிட்டு, வயசான ஒரு பாதிரிகிட்ட போயிட்டு, இந்த கடவுள் எவ்வளோ கெட்டவர் பாருங்க, அவர் மாதிரியே நான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு, நான் இது எங்கே போக முடியும், அவர் மாதிரியே, அவர் கடவுள் பரிசுத்தர், நான் மனுஷன், நான் எப்படி அவர் மாதிரியே நான் இருக்க முடியும், இந்த கடவுள் எவ்வளோ மோசமான கடவுள், ஏன் என்னை இப்படி போட்டு என்னை தண்டிக்கிறாரு, ஏன் எனக்கு இப்படி போட்டு சித்திரவதை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாராமா. குட்டி அழுதாராமா. அந்த பெரியவர் சொன்னாராமா, தம்பி, கடவுள் ரொம்ப நல்லவர், சொல்லுங்க, கடவுள் ரொம்ப நல்லவர், இது கண்டிப்பாக உனக்கு என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு கவனம் போயிட்டாராமா. அதுக்கப்புறம் வந்து விட்டன்பர்க் அப்படின்னு சொல்லி ஜெர்மனில் ஒரு இடத்துல வந்து ஒரு கல்லூரி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கல்லூரியில் என்ன பார்த்தீங்கன்னா, சங்கீத புஸ்தகங்கள், அதை பவுல் எழுதிய நிருபத்தை பற்றி அங்கே விளக்கமாக போதிக்கணுமாம்மா. போதிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இவருக்கு அனுப்பியிருக்காங்க. இவர் டீட்டெயிலாக படிக்கிற ஆள், ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோன்னா டீட்டெயிலாக என்ன பண்ணுவார், படிப்பார். அவர் அங்கே என்ன பண்ண போய் படிக்க போயிட்டு இருக்காரு. அங்கே போய் டீச் பண்ண ஆரம்பிக்கிறார். சங்கீதத்தை எடுத்து ஒரு டீச் பண்ணுறாரு, ரோமரை புத்தகத்தை எடுத்து டீச் பண்ணுறாரு. இல்லை டீச் பண்ணிருக்கப்போ ஒரு நாள் நைட் உட்காந்து படிச்சுட்டு இருக்கப்போ ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வந்து படிக்க ஆரம்பிச்சாராம். 1:17, ரோமர் 1:17.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சுவிசேஷம் என்னது? இயேசு. இயேசு மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை அப்போதான் என்ன பண்ணாரு, புரிய ஆரம்பிச்சிருப்போம். ஓஹோ, நான் எதிர்பார்க்கிற நீதி என்னோட கிரியையினாலே செய்ய முடியாது. அவர் இலவசமாக என்ன பண்ண எனக்கு தர்றாரு. நான் விசுவாச போதும், நானே விசுவாசித்தால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் அப்போதான் அவருக்கு லைட் அடிச்சதாமா, ஒரு வெளிப்பாடு அவருக்கு கிடைச்சதாமா. இத்தனை நாள் நான் தேடிட்டு இருக்கிற நீதி நாம் விசுவாச்சா போதும், இவ்வளவு இலவசமா கடவுள் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறாரு. இவ்வளவு எளிமையா என்ன பண்ணிருக்க கடவுள் ஏற்படுத்திருக்கிறாரு. நான் என்னமோ என்னோட கிரியினால இந்த நீரை பெற்றுக்கொள்ள முடியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு, அவரை போலவே, அவரை மாறியே, அவரை எப்படி இருக்கிறோம் அதே மாதிரி நான் இருக்கணும்னு சொல்லி அவருடைய நீதியை என்ன பண்ணிருக்காரு, இலவசமாய் நமக்கு என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் உள்ளம் பூரித்துதாமா. அப்ப சொல்றாராமா, வெளியே போய் கத்துறாராமா, கத்தர் நல்லவர். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் உயர்ச்சாராமா. என்ன யோசிச்சாருன்னா, கடவுள் எவ்வளவு கெட்டவர்னு சொல்லி இந்த வார்த்தை படிச்சுடனே சொல்றாரு, நம்ம கடவுள் இவ்வளவு நல்லவராக இருக்க முடியாது, உண்மையில இவருதான் நல்ல தேவன் அப்படின்னு சொல்லி கடவுளை அவன் என்ன செய்யறாரு, மகிமைப்படுத்த ஆரம்பிச்சார். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். கடவுள் போலவே நாமும் இருக்கிறோம். கடவுளை போலவே நாம் என்ன செய்கிறோம், பரிசுத்தராக இருக்கிறோம். இது யார் மூலமா நமக்கு கிடைச்சதுன்னா, இயேசு மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டது. இந்த நீதிமான் என்ற அந்தஸ்தை பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்தி, இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மத்தியஸ்தர் மூலமாக நமக்கு இலவசமாக நீதிமான் என்கிற ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். பாருங்க, பிதா கிட்ட சேர்றதுக்கு ஒரு உயிரை கொன்று அவர் மூலமாக நீதிமான ஆக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒப்புரவாக்கி இருக்கிறார். அவர் பிள்ளையாக என்ன பண்ணியிருக்காரு, மாற்றி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நீதிமான் என்கிற ஒரு ஸ்தானத்தை இயேசுவானவர் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, ஏற்படுத்தியிருக்கிறார். பாருங்க, சிலுவையில் ஒப்பு கொடுத்தது யாரு? சிலுவையில் ஒப்பு கொடுத்தது யாரு? பிதா. பிதா அவர் என்ன பண்ணாரு, சிலுவையில் என்ன பண்ணிருக்காரு, நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, சிலுவையில் என்ன பண்ணியிருக்காரு, ஒப்பு கொடுத்தார். இயேசு என்ன செஞ்சாரு? இயேசு என்ன பண்ணாரு, மரணத்தை நம் ஒவ்வொருத்தருக்காக என்ன பண்ணார், மரணத்தை என்ன பண்ணாரு, ருசி பார்த்தார். அப்புறம் வாசிக்கலாம், லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார். நல்லா கவனிங்க, தன்னுடைய ஜீவனை விட்டார். யாரும் என்ன செய்வார், ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியாது. அவராகவே தானாகவே முன் நமக்காக தன்னுடைய ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிதா ஒப்பு கொடுத்தாரு. பிதா என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தாரு. இயேசு என்ன பண்ணாரு, ஜீவனை விட்டார். அப்ப கூட பிதா என்ன பண்ணியிருக்காரு, நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, ஒப்பு கொடுத்துதான் இருக்காரு. ஒப்பு கொடுத்து இயேசுகிட்ட என்ன பண்ணியிருக்காரு, நீ இந்த காரியத்தை நிறைவேற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ கூட பிதா என்ன பண்ணல, இயேசுவை தண்டிக்கணும் அப்படின்னு இல்லை, அவர்கிட்டே தான் என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தார். நீ என்ன செய்ய போற, நீ என்ன செய்ய போற, உன் ஜீவனை விட்டு என்ன செய்ய போற, இந்த மனு குலத்துக்கு மீட்கற்குண்டான எல்லா விதமான காரியத்தை செய்து முடிக்க போற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எல்லாவற்றையும் நிறைவேற்றுக்குண்டான அதிகாரத்தையும் எல்லாவற்றையும் இயேசு கிட்ட என்ன பண்ணிருக்காரு, கொடுத்துருக்கிறார். இயேசு என்ன பண்ணிருக்காரு, நமக்காக என்ன பண்ணிருக்காரு, ஜீவனை விட்டார்.
நம்ம ஒவ்வொருத்தருக்காக என்ன பண்ணிருக்காரு? ஜீவனை என்ன பண்ணியிருக்காரு? ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஸோ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நன்மைகள் செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். பிதா ஒப்பு கொடுக்கலன்னா இயேசு என்ன செஞ்சிருக்க முடியாது? ஜீவன் விட்டுருக்க முடியாது. பிதா தன்னுடைய மகனை இந்த மீட்பின் திட்டத்துக்காக ஏற்படுத்தவில்லை என்றால் இயேசு என்ன செஞ்சிருக்க முடியாது? ஒன்றும் செய்திருக்க முடியாது. அப்போது மூவரும் சேர்ந்து பிதா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, நம்ம உள்ளத்தில் இருக்க பரிசுத்த ஆவியானவர், இப்பொழுது நமக்குள்ள வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியர் எல்லோரும் சேர்ந்து நம்மை வாழ வைக்கிற நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் இருக்கிறார். நம்ம உள்ளத்தில் நம்மோடு என்ன செஞ்சிருக்காரு? அசைவாடி கொண்டு இருக்கிறார். நம்ம என்ன செஞ்சாரு? வாழ வைக்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறார். சரி, நாம் ஜெபிக்கலாம். எல்லோரும் நம்ம கண்கள் மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வருகிறோம். நீர் சிலுவையில் தகப்பனே உம்முடைய குமாரனை எங்களுக்காக நீர் ஒப்புக் கொடுத்தீர். இப்படிப்பட்ட மாபெரும் தியாகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரன் மூலமாக சாமி நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நீதிமான் என்ற ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுத்தீர். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவை மகிமை அற்றவர்களானார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் பாவிகளாக இருந்தோம், ஆனாலும் உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே, உம்முடைய அன்பினாலே நீர் எங்களை சாமி தெரிந்து கொண்டு நீதிமானாக நீர் மாற்றினீர். அதுக்காக நன்றி. உம்மை போலவே நாங்கள் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பரிசுத்தத்தை இலவசமாக எங்களுக்கு கொடுத்தீர். உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி, நீர் தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் சாமி நீர் நீதிமானாக தெரிந்து கொண்டிருக்கிறீர். நீர் நீதிமானாக அவர்கள் பார்க்கிறீர். நீதிமான் என்கிற ஸ்தானத்தை இலவசமாக நீர் கொடுத்து அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. அன்றுவரே, இந்த ஆன்லைன் மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக பார்த்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீர் நீதிமானாக ஆக்கியிருக்கிற அதுக்காக நன்றி. இயேசுவின் ரத்தத்தினால் கலவப்பட்ட ஒவ்வொருத்தரையும் நீதிமானாக மாற்றியிருக்க அதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை அளவற்றது சாமி, உம்முடைய இரக்கம் அளவற்றது ஆண்டவரே. நிறைய பெரிய காரியங்கள் நடப்பித்தலையோடு ஜெபிக்கிறோம். சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிற ஒட்டுமொத்த நன்மைகள் எல்லாவற்றையும் சாமி இந்த மக்கள் பெற்றுக்கொள்ளட்டும். எல்லாத்துக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருத்தரும் வாழ்ந்திருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த மக்கள் வாழ்ந்திருக்கும்படி இயேசுவானவர் சிலுவையில் 33 வருடம் சாமி ஆண்டவரே அற்பாயுசில் தகப்பனே வாழ்ந்து தீர்த்தார். ஒவ்வொருத்தரும் சாமி நீண்ட ஆயுசு நாட்கள் இருக்கும்படி ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக வருகிறோம். தொலைக்காட்சியில் பார்த்துருக்க ஒவ்வொருத்தருக்கும் வருகிறோம். இன்று மறுத்து விடுவோனோ என்று நினைத்து கொண்டிருக்கிற நபர்களுக்காக வருகிறோம். உங்களுக்காகத்தான் இயேசுவானவர் 33 வருடத்தில் இறந்தார். நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி, நீடிய ஆயுசு நாட்கள் பெற்றும்படி தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார். ஆகவே நீங்கள் சாவதற்காக அல்ல, நீங்கள் வாழ்வதற்காகவே தேவன் நிர்ணயித்திருக்கிறார். உங்கள் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக, மென்மேலும் உங்களை பெருக செய்வாராக, நீங்கள் மென்மேலும் உயர்ந்திருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவராக, கீழாகாமல் நீங்கள் மேலாவீர்களாக. உங்கள் ஆயுசு நாட்கள் பூரணப்பட்டிருப்பதாக இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினர் அன்பின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை